இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேரில் எப்படியே கலர் ஆட் பண்ணுறது அதான் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் பண்ணி வச்சுருக்குது இங்கே எப்படி கலர் ஆட் பண்ணிருக்கீங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோவுக்கு கலர் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இந்த ஃபோட்டோ. இதை ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோர்த்தாக இருக்க ஆப்ஷன் குயிக் செலெக்ஷன் டூல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு சைஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஃபோட்டோ பெருசு ஆகிக்கிங்க. அதாவது உங்கள் முடியை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோவோட முடியை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மீறி கட் பண்ணிடாதீங்க. சைஸ் இப்போ கம்மி பண்ணிட்டு அந்த சின்ன சின்ன ஹேரை கரெக்டாக கட் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு ஹேரை தாண்டி வந்துடுச்சுன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு இப்போ கரெக்டாக ஓரளவு கட் ஆகிடுச்சு. இப்போ ஜூம் கம்மி பண்ணிக்கங்க. இப்போ Ctrl+C அமுக்குங்க. மறுபடியும் Ctrl+V அமுக்குங்க. உங்களுக்கு ஹேர் காப்பி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ எனக்கு பிடிச்ச கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது பேக்ரவுண்ட்ஸாக கூட இருக்கலாம். நமக்கு தேவை கலர் தான். நான் இந்த ப்ரெஸ் பெயிண்டிங்கான பேக்ரவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா லாக் எடுத்து விட்டு ஸ்மால் சைஸாக பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸாக கொண்டு வந்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஜூமிங் கம்மி பண்ணிடுங்க. அந்த ஹேருக்கு ஏற்ற சைஸுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ண ஹேர் இருக்குல்ல, இந்த கட் பண்ண ஹேர்லேருந்து மேலே தான் நம்ம அந்த கலர் வைக்கணும். இந்த கலர் இப்படி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுத்துருங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹேரில் மட்டும் உங்களுக்கு வரும், வேறு எங்கிட்டும் வராது. பாருங்கள், அந்த ஹேருக்குள்ளே மட்டும் நீங்கள் எங்கே வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருசாகிங்க. இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் நார்மல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேரில் கலர் ஆட் ஆகிடும். அதே உங்களுக்கே தெரியுது, நல்லாயிருக்கும் கலர். உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். என்ன பாருங்க, ஓவர்லி இது கொடுக்குறேன், இது ஒரு மாதிரியாக மாறும். இங்கே கலர் கொடுக்குறேன், இது ஒரு மாதிரியாக மாறும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்காக ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆகும், ரொம்ப டார்க்காக ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுது. இதில் இருக்கிறது கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாக திக்காக அடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் கொடுங்க சாஃப்ட் லைட் கொடுங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷன். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணு செலக்ட் பண்ணிக்கிட்டு
நியூ குரூப் ஃப்ரம் லேயர்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இதாக மாறிடுச்சு, அது ஒரே பிக்சராக மாறிடுச்சு. நீங்கள் ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஹேரில் கலர் ஆட் பண்ணுறது. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டு போங்க.